அனைவருக்கும் வணக்கம். கம்புக் மாடல் கொஷின் பேப்பர் 6ல் இருக்கிற கிரியேட்டிவ் 1 மார்க் கொஷின்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஷின் நம்பர் 2, இது வந்து சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் ரெமனன்ஸ், அணிகளும் அணிக்கோவைகளும் அவற்றுடைய பயன்பாடுகள் அந்த அத்தியாயத்தில் இருக்குது. இன் கேஸ் ஆஃப் கிராமர்ஸ் ரூல் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் கரெக்ட். கிராமர்ஸ் ரூல்னாலே delta not equal 0. delta not equal 0 we can apply grammar rule. Grammar rule apply பண்ணி நம்ம delta not equal 0 வரும்போது the system has unique solution. ஸோ அப்போ 2 and 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. கிராமர் ரூலை delta not equal 0 வரும்போது அப்ளை பண்ணுவோம். delta not equal 0 the system has unique solution. So option 2 is correct. கிராமரின் விதிப்படி பின்வருவற்றுள் சரியானவை எவைன்னு கேட்குறாங்க. delta not equal 0, delta not equal 0ன்னு பார்த்து சமன்பாட்டு தொகுப்பு இருக்குது, ஒரே ஒரு தீர்வு உண்டு. இதன் அடிப்படையில் நம்ம ஆப்ஷன் 2வை தேர்ந்தெடுக்கணும். சரி, அடுத்த கொஷின் போவோம். கொஷின் நம்பர் 4, இது சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர். த ஆர்குமெண்ட் ஆஃப் 3 டிவைடட் பை -1 மைனஸ் ஐயில் டினாமினேட்டர் வர மைனஸ் ஐயை மேலே எடுத்து போயிடுங்க. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள். ஆர்குமெண்ட் ஆஃப் 3 டிவைடட் பை -1 மைனஸ் ஐயை ஆர்குமெண்ட் ஆஃப் -3 டிவைடட் பை 1 + ஐ. இதை நம்ம ப்ராப்பர்ட்டி பிரகாரம் ஆர்குமெண்ட் ஆஃப் -3 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் 1 + ஐ. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 டிவைடட் பை Z2னா ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் -3 அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் -1 கண்டுபிடிச்சா போதும். ஆர்குமெண்ட் ஆஃப் -3ஓ -5ஓ -6ஓ எந்த நம்பரோ, ஆர்குமெண்ட் ஆஃப் -3னா ஆர்குமெண்ட் ஆஃப் -1, ஆர்குமெண்ட் ஆஃப் -1னா பையன்னு தெரியும், பை மைனஸு 1 + ஐ அதனுடைய ஆர்குமெண்ட் வந்து π/4. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எல்சிஎம் எடுத்தோம்னா 3π - 5 4π - 5 3π டிவைடட் பை 4. ஸோ ஆப்ஷன் 3. கொஷின் நம்பர் 7, சாப்டர் 5 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி இல்லை 2 டைமென்ஷன் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, இரு பரிமாண பகுமுறை வடிவியல். பேரபோலா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, பரவளையத்தினுடைய சமன்பாடு கொடுத்துக்கிறாங்க. இங்கே மைனஸ் இருக்குது, ஒய் வருது. ஸோ டயக்ராம் எப்படி இருக்கும், ஒய் ஆக்சிஸில் வரணும். இங்கே ஃபோக்கஸ் வரும், ஃபோக்கஸ் எஸ் வச்சிங்க இல்லை எஃப் வச்சிங்க கண்டிப்பாக. அப்படின்னா இங்கே வந்து டைரக்ட்ரிஸ் வரும், ஒய் ஈக்குவல்ட்டு வரும். ஸோ ஃபோக்கஸ் வந்து என்னன்னு பாருங்கள். ஃபோக்கஸ் வந்து எஸ்ஸு, அப்போ இதுக்கு வந்து இங்கே என்ன இருக்கோ பாசிட்டிவாக வரும். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல்ட்டு நம்மளுக்கு கே ப்ளஸ் ஏ. இங்கே -ஏன்னு வரும்போது, இங்கே -ஏ வரும்போது அங்கே +ஏ வரும். ஸோ அப்போ இங்கே கே இருக்கிறதுனால கே ப்ளஸ் ஏ. பரவளையத்தினுடைய இயக்க வரையின் சமன்பாடு கேட்குறாங்க. குவியம் கண்டுபிடிச்சிட்டா போதும். கொடுக்கப்பட்ட சமன்பாடு இருக்கு, டயக்ராம் எப்படி வரும் தெரிஞ்சு போச்சு. இது வந்து குவியம் எஸ்ஸு, இது வந்து இயக்குவரை ஒய் ஈக்குவல்ட்டு வரணும். இங்கே வந்து 0, -ஏ. ஸோ அப்போ இங்கே +ஏ வரும், கே வர்றதுனால ஒய் ஈக்குவல்ட்டு கே ப்ளஸ் ஏ. ஸோ ஒய் ஈக்குவல்ட்டு கே ப்ளஸ் ஏ வந்து ஆப்ஷன் 4 என்பதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். படிக்காமலே ஃபார்முலா படிக்காமலே டயக்ராம் வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படி ஒய் ஈக்குவல்ட்டுன்னு கண்டுபிடிச்சோம், டயக்ராம் வந்து ஃபோக்கஸ் இங்கே வருது, குவி அங்கே வருது, அது இந்த அளவுக்கு இவ்வளோ தூரத்தில் இங்கே வந்து தான் இயங்கு வரை இருக்கும், இது டைரக்ட்ரிஸ் இருக்கும். அப்போ ஒய் ஈக்குவல்ட்டுன்னு வரணும். இங்கே -ஏ வரதுனால 0, -ஏ வரதுனால ஸோ சம்திங் என்ன வருதுன்னு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கே ப்ளஸ் ஏ வரும். ஸோ இதை பார்த்து ஐடியா பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒய் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஏ தான் கொஷின் கொடுத்துக்கிறதுக்கு டைரக்ட்ரிஸ் ஈக்குவேஷன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். சாப்டர் வந்து 6 இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க.
2 coplanar lines must be lie in a plane. தளத்தில் 2 கோப்லானர் லைன்கள் இருக்குன்றாங்க. ஓகே கரெக்டு தான். கோப்லானர் கண்டிஷன் தெரியணும். கோப்லானர் 2 கோப்லானர் லைன்ஸ் must lie in the plane. ஓகே. ஸ்கியூ லைன்ஸ் பொறுத்தவரையும் neither parallel nor intersecting. இதுவும் கரெக்டு தான். if 2 lines are parallel or intersecting then they are coplanar தான். ஓகே. இது ரெண்டும் கோப்லானருக்கான கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு வந்து ஸ்கியூ லைனுக்கான கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஆனால் if 2 lines are coplanar then their direction ratios must be same. இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதான் தப்பு. ஆப்ஷன் 10க்கு வந்து ஆப்ஷன் 1 தான் இன்கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 1 தான் ஆன்சராக எடுத்துக்கணும். சரி, சரியான கூற்று கேட்குறாங்க. இரு ஒருதல அமையும் கோடுகள் ஒரு தளத்தில் அமையும். ஓகே. ஒருதல அமையும் கோடுகளுக்கான கட்டுப்பாடு இரு கோடுகள் இணையாகவோ அல்லது வெட்டு கோடுகளாக இருப்பின் அது ஒருதலை கோடுகள். ரைட்டு. இது ஒருதலை கோடுகளுக்கான கட்டுப்பாடு இரண்டு ஒருதலை கோடுகள் இணையாகவோ அல்லது வெட்டி கொள்ளும்படியாகவோ அமையாது. இதுவும் கரெக்டு. இதுதான் தப்பு. ஒருதலை அமையும் இரு கோடுகள் திசை விகிதங்கள் ஒன்றாக அமையும். இது வந்து தப்பு. அவங்க தப்பானது தான் கேட்குறாங்க. சரியான கூற்று அல்ல எதுன்னு கேட்டினா 10ல் ஆப்ஷன் 1 தான். ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்டு சாய்வு கேட்குறாங்க. டிஃபரன்சியேஷன் பண்ணால் போதும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு 2 அப்படியே எடுத்துக்கணும். காஸ் 4xனா மைனஸ் சைன் 4x இன்ட்டு 4. ஸோ அப்போ -8 sin 4x -8 sin 4 xனா பாருங்கள் by 12. ஸோ அப்போ -8 sin 4 into 12 கேன்சல் பண்ணால் by 3 -8 sin 60 √3/2. இப்போ கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 4√3 மைனஸ் வரதுனால -4√3 தான் ஆன்சராக இருக்கும். இது வந்து எந்த சாப்டர்னு கேட்டிங்கன்னா சாப்டர் 7. ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட்டு எம் கண்டுபிடிக்கணும். எம்னா dy/dx. இந்த கொஷினில் பொறுத்தவரையும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு எக்ஸுக்கு by 12 அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைக்குது. 13 சாப்டர் 9 ப்ராப்பர்ட்டி 12 ப்ராப்பர்ட்டி இருக்குது. எக்ஸைஸ் 9.3ல் 12 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃபுல்லாக படிக்கணும். பயிற்சி 9.3ல் 12 ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த 12 ப்ராப்பர்ட்டியும் படிச்சுட்டா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ அப்போ இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டெக்ரல் a to b f of x dxனா இன்டெக்ரல் a to b f of a plus b minus x dx. ஸோ அப்போ இது மாதிரி 12 ப்ராப்பர்ட்டி படித்தாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 1 மார்க் கிரியேட்டிவில் வரும். ஆன்சர் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் சாப்டர் 9ல் வர அந்த சாப்டர் நைன்த்து சாப்டரில் லாஸ்ட்டில் சம்மரி இருக்கும். அதை படிச்சிருங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் டிகிரி கேட்குறாங்க. இது வந்து செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனு. 2 வரிசை உடைய வாய்க்கை சமன்பாடு. ஓகே. இது 2ன்னு சொல்லிடலாம். டிகிரி வந்து பார்த்தோன்னா டிஃபைன் பண்ண முடியாது. டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வரையறுக்க இயலாது. ஏன்னு கேட்டினா கிவன் டி இஸ் நாட் எ பாலினாமியல். காசுக்குள்ளேயோ சைனுக்குள்ளேயோ லாக்குக்குள்ளேயோ சைனுக்குள்ளே காசுக்குள்ளே டீட்டா வருதுல அதுமாதிரி டிஓபிடிஎக்ஸ் வரக்கூடாது. அது வந்து பாலினாமியல் டியில் பாலினாமியலில் வராது. ஸோ பாலினாமியலில் டிஓபிடிஎக்ஸ் இங்கே வரக்கூடாது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா என்ன நான் சொல்ல வரேன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இதில் இஸ் நாட் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் இன் இஸ் டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவ்னா இன் இட்ஸ் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட். ஸோ நம்ம வந்து டிகிரி டஸ் நாட் டிஃபைன்டு. இதுமாரி காசுக்குள்ளே டிவைபடிஎக்ஸ் சைனுக்குள்ளே டிவைபடிஎக்ஸ் வரக்கூடாது. ஏன்னா நாட் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் இன் இட்ஸ் டெரிவேட்டிவ். அதனால் இந்த கணக்கிட முடியாதுன்னு சொல்லணும். எதை படியை கணக்கிட முடியாது. ஏன்னா இது வந்து பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டை அமைக்கலை அப்படின்றத சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம வரிசை 2ன்றதை புரிஞ்சுக்கணும். இதுமாதிரி மாடலில் எக்ஸைஸ் 10.1ல் கொஷின் நம்பர் 1 இருக்குது.
அதே மாதிரி எக்ஸாம்பிள் 10.1 இருக்குது. எக்ஸாம்பிள் 10.1 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிரியேட்டிவ் 1 மார்க் வரும். ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இது சாப்டர் வந்து 10. இது கொஷின் ரொம்ப சிம்பிள். dp/dt ஓகே. இங்கே பாருங்கள், ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டெம்பரேச்சர். ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டெம்பரேச்சர். ஓகே, ஆப்ஷன் 3 தான். பார்த்தோன்னே சொல்லிடலாம். அதாவது அழுத்தத்திற்கு நேர்விகிதத்திலும் வெப்பநிலையின் வருகத்தினுடைய எதிர்விகிதத்திலும் உள்ளதுன்றாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ஆப்ஷன் 3ன்னு நம்ம சொல்லிடலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட்ன்றாங்க. கீழ்காண்பவற்றில் எது சரியானதுன்றாங்க. இந்த ப்ராக்கெட்டுக்கு பேர் மாடலோ ப்ராக்கெட்டு. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். 4th ஆப்ஷன் எடுத்துக்குவோம். 5 4s are 20. 20 6ஆம் வாய்ப்பாடு 6th டேபிள். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் மாலோ 6 3 6 are 12 3 6 are 18 ரிமைண்டர் வருது, ரிமைண்டர் 2 வருது. ஸோ இது மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 5னா 4 போச்சுன்னா 1 வரணும். சார் இங்கே தப்பு. இது 4 3s are 12 5ஆல் டிவைட் பண்ணணும். 2 5s are 10 ரிமைண்டர் 2 வரணும். இங்கே 2 வரல, இதுவும் தப்பு. அதே மாதிரி இது தப்பு. அப்போ 4th ஒன்று தான் ஆன்சராக இருக்குது. ஸோ 4th ஒன்று எப்படி கண்டுபிடிக்கிறான்? 5 4s are 12 இங்கே 6 5 4s are 20 சாரி 5 4s are 20 எழுதிக்கணும். இங்கே மல்டிப்ளிகேஷன் மாலோ 6 அப்போ 3 6 are 18 அப்போ சப்ராக்ஷன் பண்ணால் 2 ரிமைண்டர் தாங்க வரணும். ஸோ 4th ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இது போல் நீங்கள் கம்புக்கில் இருக்கிற சாப்டர் வைஸ் இருக்கிற 1 மார்க்கை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எப்பயுமே சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கும். அழகாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபுல் மார்க்கும் எடுத்துடலாம். நன்றி, வணக்கம்.